அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் அண்ணன் சூப்பர் ஸ்டார் என்னை வந்து அழைச்சாரு. தம்பி, கும்கி 100 நாள் ஓடி இருக்கு, ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் கேள்விப்பட்டேன் அப்பாவோட ரசிகர்கள் அத்தனை பேரும் வந்து அந்த படத்துக்காக போஸ்டர்லாம் ஓட்டினாங்கன்னு கேள்விப்பட்டேன். சார், நாங்கள் இன்னைக்கு வந்து குடும்பத்தை ஓட்டிட்டு இருக்கிறதே அவங்களால சார். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமான்னு கேட்டாரு. நானும் கும்கி ஃபங்க்ஷன் வந்து ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்தது உங்க அப்பா ரசிகரால தான் நானும் வந்தேன். அது திரையுலகம் இருக்கிற வரைக்கும் நீங்க எல்லாம் இப்படிதான் இருப்பீங்க. உங்க பைத்தியக்காரத்தனத்தை நம்ம வந்து மாற்ற முடியாது. இங்க ஒரு பைத்தியம் இருக்காங்க, நடிகர் திலத்தோட பத்தியம் தான் சொல்ல முடியும். அதாவது வந்து இந்த படங்கள்ல எல்லாரும் வந்து அப்பா வந்து அண்ணனா நினைச்சுக்கிட்டாங்கிறது ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் இருக்கிற சகோதரிகள் அத்தனை பேர் வந்து ஒரு அண்ணனாக நினைச்சு இந்த படத்துக்கு அப்புறம் தான் நடிகர் தலைவர் தவறு. எப்படிப்பட்ட ஒரு படம்! அண்ணன் பூமிநாதன் கூட பிறந்த ஒரு சகோதரன் தான் நான் சொல்ல முடியும். உங்களை மாதிரி அவர் வந்து அப்பா மேல உள்ள பிரியத்திலையும் இந்த படத்தை வந்து இன்னைக்கு வந்து டிடிஎஸ் பண்ணி அவர் கூட இருந்த அருணண்ணா இருக்கட்டும், நம்ம பேர் சுக்கலிங்கம் சார், சுக்கலிங்கமா இருக்கட்டும், அத்தனை பேரும் இதுக்கு பின்னாடி இருந்த பிரசாத் ப்ரொடக்ஷன்ஸ், அப்போ எஃப்இஎஃப்எக்ஸ், எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடப்பட்டிருக்கேன். என்ன ஒரே விஷயம்னா, சினிமா ஸ்கோப் டிடிஎஸ்லாம் ஓகே, சிவாஜி அவர்களுக்கு ஸ்டீரியோங்கிறது அந்த காலத்திலே இருக்கு. அது பேசின பார்த்த ஸ்டீரியோங்கிறது புதுசா இருக்கு, ஸ்டீரியோ எஃபெக்ட்னு வைக்க முடியாது. அந்த காலத்தில் சுபா அப்படின்னாருன்னா அப்பா எப்படிப்பட்ட நடிகர்கள்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அம்மா சாவித்திரி அம்மா, அப்பா சொல்லுவாங்க, டே என்ன கவனிச்சுக்கிட்டே இருக்கணும்டா, சாவிய அடிச்சிடும்டா என்ன அப்படின்னு. எந்த காட்சியில பண்ணீங்க ரொம்ப நினைக்கிறீங்க அப்படிங்கிற போது, நவராத்திரியில் வந்து பைத்தியக்கார ஒரு வேஷம் வந்துருப்பாங்க. அப்ப அப்பா வந்து உட்கார்ந்துருப்பாங்க, அவர் ஒரு டாக்டரா இருப்பாங்க. அப்போ வந்து ஹை ஒயிங் ஒயிங் ஐங் அப்படிம்பாங்க. அப்போ இவருக்கு வந்து ஆடிட்டாராம். நான் அதுக்கப்புறம் ரியாக்ஷனே கொடுக்கல, இதை பார்த்துக்கிட்டே சாவித்திரியை பார்த்துக்கிட்டே நான் விட்டேன்டா. அப்பேற்பட்ட மற்ற ரசிகர்கள் நடிக்கிறத கூட ரசிக்கக்கூடிய ஒரு நடிகர் தலைவர். அண்ட் வேற ஒண்ணும் இல்ல, நீ நடிச்சா நான் உன்னோட நல்லா நடிப்பேன், ஒழுங்கா நடியும் பாரு. என்கிட்டயே சொல்லியிருக்காரு பாருங்களேன், விட்டு கொடுக்க மாட்டாரு. கேமரா முன்னாடி போயிட்டா நடிக்க தெரியும், கேமரா பின்னாடி நடிக்க தெரியாது. அந்த வகையில் இன்னைக்கு வந்து நாம வந்து பாசமலர்ல இருந்து எத்தனையோ படங்கள் ரஜினி சார் சொல்லியிருக்காரு, அண்ணன் கமல் அவர்கள் சொல்லியிருக்காங்க, எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல இருந்து நாங்க எடுத்து எத்தனை படங்கள் பண்றது. ஏன் என் தங்கச்சி படிச்சவன் வாசு படம் எடுத்தது இந்த படத்தை வச்சுதான் கொஞ்சம் ஆக்ஷன் பண்ணிட்டோம், அவ்வளவுதான். ஆகவே இந்த படம் தான் வந்து ஒரு அண்ணன் தங்கச்சிக்கு வந்து உச்சி, அதாவது வந்து ஒரு தமிழ் பண்பாடு உள்ள அண்ணன் தங்கச்சி. அது வந்து உலகம் எங்கும் பேசப்படுற படம், இங்க மட்டும் இல்ல, மற்ற மாநிலங்களில் கூட பேசப்பட்ட படம் இந்த படம் தான். அப்படிப்பட்ட ஒரு அருமையான படத்தை எடுத்து அண்ணன் பூமிநாதன் அவர்கள் வந்து இது டிடிஎஸ் பண்ணி இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்றாருன்னா, அத்தனை இளைஞர்களும் பார்க்க வேண்டிய படம் இது. கண்டிப்பா வந்து அப்பா மேல உள்ள பாசம் உள்ளவர் அத்தனை பேர் வருவாங்க. ஏன்னா கர்ணன் வந்தோன்னு வந்து சினிமா தியேட்டருக்கு வராதவங்களும் பல பேர் வந்தாங்க, அதே மாதிரி இந்த படத்துக்கு வருவாங்க நான் நினைக்கிறேன். அந்த வகையிலே வந்து அண்ணன் பூமிநாதன் அவர்களுக்கும் அவர் கூட இந்த படத்தை இப்படி வந்து ஒரு படத்தை வந்து உருவாக்குறதுக்கு காரணமா இருந்த அத்தனை பேருக்கு வந்து நன்றி சொல்ல கடவுட்டிருக்கேன். இங்க வந்திருக்க எல்லாத்தையும் சின்ன பிள்ளையில பார்த்தா ஐயா ஆருதாஸ் அவர்களை, மோகன் மாமா அவர்களை எல்லாம் சின்ன பிள்ளையில பார்த்தா, அவங்க எல்லாம் இன்னும் அப்படியே இருக்காங்க, நாங்க தான் வளர்ந்துட்டோம். நான் சின்ன பிள்ளையில பார்த்த அக்கா டாக்டர் செல்வராஜ் அவர்கள், கமலா செல்வராஜ் அவர்கள், சாமுண்டி அவர்கள், அப்புறம் தான் இந்த சுச்சி, இவ்வளவு ரொம்ப நாளாச்சு, பீம்சிங் அவர்கள் பொண்ணு, தேன்மொழி என் தங்கச்சியோட கிளாஸ்மேட், 2 பேரும் சேஷ்பா கண்ணூர்ல படிச்சவங்க. இவங்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க எல்லாம் ஏன் வராங்க? உங்களை மாதிரி அப்பா மேல உள்ள பாசத்தாலதான் அத்தனை பேர் இன்னைக்கு வராங்க. திரைய உலகம் இருக்கிற வரைக்கும் இங்க பாசம் உள்ள சிவா நடிகர் தலைவர் மேல பாசம் உள்ளவர்கள் அன்னை இல்லத்துக்கு வந்து கொண்டுதான் இருப்பார்கள். இந்த படம் வருதோ இல்லையோ, நீங்க எல்லாம் எப்போ இருப்பீங்க எங்க கூட எனக்கு தெரியும். ஆகையால் இன்னைக்கு நாங்கெல்லாம் வந்து அதான் நான் தான் சொன்னேன், நடிகர் திலகம் அவர் விட்டுட்டு போன காத்து, அதாவது வந்து அவர் விட்டுட்டு போன மூச்சு தான் நடிகர் திலகத்தோட ரசிகர்கள் அத்தனை பேரும். நாம சுவாசிக்கிறது அதுதான்.
அந்த வகையில வந்து இந்த படம் வந்து இப்படி ஒரு அருமையான படம், ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பிரமாதமா இருக்கு, பார்க்கறதுக்கே பிரமாதமா இருக்கு. நீங்க எல்லாம் வரப்போற, நீங்க எல்லாம் அப்பவே வந்து 45 தடவை பார்த்துருப்பீங்க, திரும்ப வந்து 25 தடவை பார்க்க போறீங்கிறது ஓகே. இந்த ஒரு பைத்தியம் ஒருத்தர் இருக்காரு, இவரு இப்ப சமீபத்தில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாரு, எப்ப நான் அப்பா படம் பார்த்துட்டு இருக்கேன், அவரு கூட அப்படியே போயிடலான்னு இருக்கீங்க, கவலைப்படாதீங்கன்னா அப்பா வந்து எங்களை விட உங்க கூட தானே அதிகமா இருக்காரு, கவலைப்படாதீங்க என்ன. அப்புறம் சும்மா அறியா கிளம்ப என்ன, ஏன் இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா எங்க மனசை வந்து உருவாக்க இப்ப இது பார்க்கும்போது ஐயா ஆருதாஸ் அவர்கள் வந்து பேசும்போது அப்பாவை பத்தி அம்மாவை பத்தி பேசும்போது நம்ம கூட தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாருன்னு தான் நினைக்கிறோம். ஆக நீங்க உங்களை தான் பார்க்கும்போது நாங்க வந்து அந்த உங்களை எல்லாம் நீங்க பார்க்கும்போது அப்பா எங்க கூட தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாருங்கிற நம்பிக்கையோட தான் நாங்களா இருக்கோம், அந்த தைரியத்தோட தான் இருக்கோம். ஆகையால் இந்த படம் வந்து நல்ல வெற்றி அடையணும். இது வந்து பங்கு போட்டு அத்தனை பேருக்கு வந்து நல்ல பங்கு, அந்த காலத்தில் வந்து எப்படி எல்லாருக்கும் வந்து வாரி கொடுத்துச்சோ அந்த மாதிரி வந்து வாரி கொடுக்கணும். நான் வந்து அப்பா அம்மாவை வேடிக்கிறேன், எங்க ஆண்டவனை வேடிக்கிறேன். மதுவந்தியா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், நீங்க எல்லாம் எந்த ஒரு அப்பாவோட ஃபங்க்ஷன் வந்து மிஸ் பண்ணாம வரீங்களோ, எப்படி என் பையன் படத்துக்காக நீங்க எல்லாம் இருந்து முன்னாடி வந்து, அதான் நான் சொன்னேன், ரஜினி சார் சொன்னார் எப்படி அப்படின்னு. இல்ல சார், அப்பா வந்து பெரிய நடிகர், அப்பா கூட இருக்கிறவங்க அப்படியே தான் இருக்காங்க. நான் வந்து இன்னும் கொஞ்ச நாள் நடிச்சிட்டு என்னையும் தூக்கி விட்டாங்க. அப்புறம் நான் வந்து கதாபாத்திரங்கள் கொஞ்சம் சைட்டு கதாபாத்திரங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ உருவாகிற ஒரு ஹீரோ வந்து எப்படியாவது வந்து நிறுத்தி வைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க நடிகர் தளத்தோட உள்ளங்கள் சார், வேற எதுவுமே இல்லை சார். நீங்க எப்படி நீங்க வந்து ஆமா ப்ரோ, நான் அதுக்காக தான் நானும் வந்தேன், என்ன நடிகர் தளத்தோட ஒரு பேரை நடிக்க போறாரு, அது கூட வரலாம், நான் ஒரு வேஸ்ட் அப்படின்னாரு, அந்த அளவுக்கு பேசினார். ஆகையால் நீங்க எல்லாம் இருக்கிற வரைக்கும் நாம வாழ்ந்து கொண்டே இருப்போம். நடிகர் திறகம் இருக்கிற வரைக்கும் திரையுலகம் இருந்து கொண்டே இருக்கும், திரையுலகம் இருக்கிற வரைக்கும் நடிகர் திறகம் இருந்து கொண்டே இருப்பார். நன்றி. இங்க வாய்ப்பு தந்த அத்தனை பேருக்கும் நன்றி. முக்கியமா வந்து நம்ம சத்யம் தியேட்டருக்கு வந்து நன்றி சொல்றேன். முனிகண்ணையா அவர்கள் வர, அவர் ஒரு சிவாஜி ரசிகர், ஒரு பைத்தியம் தான். எங்க ஒரு அண்ணன் வாங்க, இங்க முனிகண்ணையா அவர்கள் வாங்க, கொஞ்சம் வாங்க. உங்களை மாதிரி அவரும் ஒரு நடிகர் தளத்தோட ரசிகர். இங்க பாத்தீங்கன்னா பல பேர் வந்திருக்காங்க. ஐயா குமரி ஆனந்தன் அவர்கள் வந்திருக்கிறார், எல்லா அப்பா மேல உள்ள பாசம் உள்ளவர்கள். அதே மாதிரி ஐயா திரு ALS மருமகள் வந்திருக்காங்க, இங்க எல்லாருமே வந்திருக்காங்க. அப்புறம் அண்ணன் நகரி குமார், இவங்க எல்லாமே எல்லாம் பல ஊர்ல இருந்து எல்லாரும் வந்திருக்கீங்கப்பா. எப்பா நீங்க எல்லாம் எப்பவுமே நீங்க இருக்கிற வரைக்கும் நாங்க நல்லா இருப்போம். நன்றி நன்றி. அதே மாதிரி வந்து அண்ணன் பிலிம் நியூஸ் ஆனந்தன் அவர்கள் இங்க இருக்கிறார், அந்த படத்துல வந்து வேலை செஞ்சது வரும் பிலிம் நியூஸ் ஆனந்தன் அவர்கள், அவரு புள்ளதான் டைமண்ட் பாபு. ஆகையால் எல்லாரும் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இருக்கு எங்களுக்கு குடும்பமே, எங்க கூட இருந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து நடத்துறது ரொம்ப ரொம்ப நன்றி, சந்தோஷம். பத்திரிகை நண்பர்கள், எலக்ட்ரானிக் நண்பர்கள், ஆனந்தா சுரேஷ் அவர்கள் வந்திருக்காங்க. ஆமா, என்ன அறிமுகப்படுத்தின ஐயா திரு தேவராஜ் அவர்கள் சங்கிலி படத்துல வந்து அவரும் வந்திருக்காரு. ஐயா உங்களால தான் நான் இங்க நிக்கிறேன். நன்றி. நான் நன்றி மறவார்கள், நன்றி மறக்கவே மாட்டோம். நடிகர் திலகம் ரசிகர்களாக இருக்கட்டும், நடிகர் திலகம் குடும்பமாக இருக்கட்டும், நன்றி மறக்கவே மாட்டோம். நன்றி, வணக்கம். டிஜிட்டல் ரீமாஸ்டர் பண்ணி பிரமாதமான பிக்சர் குவாலிட்டி, சூப்பர் சவுண்ட் குவாலிட்டியுடன் வெளியிட இருக்கும் நண்பர் பூமிநாதன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நான் ரெண்டு பேரை பத்தி முக்கியமாக சொல்லணும். இந்த படத்தில் இப்போ வேலை செஞ்சு இந்த படத்தை இந்த குவாலிட்டி கொண்டு வந்தவங்க மூன்றாவது தலைமுறையாக எங்களுடன் வேலை செய்யும் பிரசாத் லேப் அவர்கள். பிரசாத் லேப் ரெஸ்டோர் பண்ணவங்க இருக்காங்க. பிரபு, can you please honor the Prasad Lab people? நாங்கள் வேலை செய்த முதல் படம் அண்ணன் ஒரு கோயில், பிரபு வேலை செய்த முதல் படம் திருசூலம். இந்த படங்களிலிருந்து அவரை தொடர்ந்து இப்போ விக்ரம், பிரபு, துஷ்யந்த் வேலை செய்யும் படங்கள் வரைக்கும். So Prasad Lab, thank you very much sir. Please tell Mr. Ramesh and Mr. Sai that we said thank you. அப்புறம் இங்க டைரக்டர் பீம் சிங் பார்த்திருக்கீங்க. இந்த படம் வந்து ஒரிஜினல் வந்து கிட்டத்தட்ட 3.25 மணி நேரத்துக்கு மேல. பட் இப்போ புது ட்ரெண்டுக்கு இருக்க நான் வந்து கொஞ்சம் அதை லைட்டா ரீஎடிட் பண்ணி
அது ரீமாஸ்டர் பண்ணும்போது நெகட்டிவ் இது பண்ணும்போது ரீ எடிட் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டது நான் வந்து அண்ணன் லெனின் பீம்சிங் அவர்களை. அவருக்கு வந்து இந்த பாசமலர் படம் ஃப்ரேம் பை ஃப்ரேம் அவர் மைண்ட்ல இருக்கு. எப்படி நம்ம நடிகர் திலகத்துக்கு ஒரு ஒரு ஃப்ரேமும் ஒரு ஒரு வசனமும் அவர் மைண்ட்ல இருக்குமோ அது மாதிரி அண்ணன் லெனின் பீம்சிங் அவர்களுக்கு இந்த படம் ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் இருக்கு. உங்களுக்கு நான் படத்தை சமீபத்தில் பார்த்தேன், அசந்து போயிட்டேன். ஏன்னா இப்போ 2013 தயாரித்த படம் மாதிரி இருக்கிறது. எந்த சீனையும் கட் பண்ணல, எந்த பாட்டையும் கட் பண்ணல. ஆனா படம் போற வேகம், சந்திரமுகி வந்து 2 மணி நேரம் 40 நிமிஷம் அந்த லென்த்துக்கு இந்த படம் 2 hours 40 minutes சந்திரமுகி வேகத்திலே போகுது இந்த படம். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், இந்த படத்தை சம்பந்தப்பட்டவங்க. அண்ட் முக்கியமாக இப்போ நமது மன்ற கண்மணிகள், தமிழக மக்கள், மீடியா பீப்புள், இவங்க ஆதரவுடன் மீண்டும் ஒரு முறை இந்த படம் வெற்றி அடையும் என்று நம்பிக்கையில் நான் வணங்கும் தெய்வமான நடிகர் திலகத்தை வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம்.